அனைவருக்கும் வணக்கம். நாம் அன்றாடம் உட்கொள்கிற உணவு எப்படி செரிமானம் ஆகிறது? அந்த செரிமானத்தை யார் நிகழ்த்துவது? நாம் எப்படிப்பட்ட உணவை உண்டாலும், அதாவது சத்தான உணவு என்று எண்ணி நாம் கடைகளிலே வாங்கக்கூடிய ஊட்டச்சத்து மாவுகளும், இதெல்லாம் நம் உடம்புக்கு சத்து கொண்டு வரும் என்று ஒரு அறியாமையில் இருக்கிறோம். குழந்தைகளுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களின் ஊட்டச்சத்து மாவுகளை வாங்கி குவிக்கிறோம். அது வாங்க முடியவில்லை என்றால் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது. பக்கத்து வீட்டிலே வாங்கியிருக்கிறார் அந்த ஊட்டச்சத்து மாவு, நம்மளால் வாங்க முடியவில்லையே, பணம் அதிகமாக இருக்கிறது. நம்ம வீட்டிலே கூழோ களியோ கம்போ கேழ்வரகு அடையோ சாப்பிட்டால் அதில் என்னவோ ஒரு சத்து இல்லாத மாதிரியும் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு குடும்பத்திலே பிரச்சனை வருவதையும் நான் பார்த்திருக்கிறேன். சரி, இந்த ஊட்டச்சத்து மாவுகள் அல்லது சத்தான உணவுப் பொருட்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்களை நாம் வாங்கி சாப்பிட்டு விட்டால் மட்டும் நம் உடம்புக்கு சத்து கொண்டு வந்து விடுமா என்றால் கிடையாது. இந்த சத்தை உடம்பு ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்பதை யார் முடிவு செய்வது? உடல்தான் முடிவு செய்ய வேண்டும். நீ சத்தான உணவை உடலுக்கு கொடுத்து விட்டாய் என்றால் உடல் உள்வாங்கிக் கொள்ள வேண்டுமா என்ன? அப்படி ஒரு கட்டாயம் இருக்கிறதா என்ன? இல்லை. இதைத்தான் ஆசான் மா செந்தமிழன் அவர்கள் செரிமான நலம் என்ற உரையிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். நீ எப்படிப்பட்ட சத்தான உணவு உண்டாலும் உன் உடல்தான் முடிவு செய்யும். உடலுக்கு பொருத்தமான உணவை நாம் உட்கொள்ள வேண்டும். அந்த உடல் அதிலிருந்து தேவையான ஊட்டச்சத்துக்களை உள்வாங்கும். உதாரணமாக, ஒரு செடி இருக்கிறது என்றால் அதற்கு நான் ஊட்டச்சத்துக்களை வாரி இறைக்கிறேன் என்பதற்காக எல்லா ஊட்டச்சத்துக்களையும் அது உள்வாங்கி விடாது. இல்லை, நான் அதிகமாக தண்ணீர் ஊற்றுகிறேன், நிறைய தண்ணீர் ஊற்றுகிறேன், சீக்கிரமாக வளர வேண்டும் என்று ஒரு மரத்துக்கோ செடியோ தண்ணீரை நீங்கள் தேவைக்கு அதிகமாக ஊற்றி கொண்டிருந்தால் அந்த செடி அழுகி போக நேரும். அல்லது அந்த தண்ணியையோ சத்தையோ உட்கொள்ளாமல் வேண்டியதை மட்டும் எடுத்துக்கொண்டு தன்னை தற்காத்து கொள்ளும். இப்படிப்பட்ட ஒரு அறிவு இயற்கையிலேயே இருக்கிறது. அதேதான் உடலுக்கும் பொருந்தும். உடல் என்ன செய்கிறது? நீங்கள் தேவைக்கு அதிகமாக சத்தை கொண்ட ஒரு உணவை உட்கொண்டால் கூட அது தேவையானது மட்டுமே எடுத்துக்கொள்கிறது. ஒரு சிலர் நீங்கள் பார்த்திருக்கலாம், நிறைய சாப்பிடுவார்கள், ஆனால் மயக்கம் வரும். ஏனென்றால் அவர்களுக்கு சாப்பாட்டிலிருந்து சத்து உள்வாங்கவில்லை. காரணம் என்றால் அவரிடம் இயக்கம் இல்லை. இயக்கத்தை தான் அவர் வலியுறுத்துகிறார். ஆசான்மான் செந்தமிழன் அவர்கள் இயக்கத்திலிருந்து தான் ஆற்றல் வெளிப்படுகிறது என்று அவர் ஆணித்தரமாக கூறுகிறார். நிறைய உதாரணங்களையும் அவர் சொல்கிறார். நாம் நிறைய நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆற்றலிலிருந்து தான் இயக்கம் அப்படின்னு. நம்ம சாப்பிட்றதுனால தான் இயங்கிட்டு இருக்கோம். அது கிடையாது. நம் உடல் இயங்கி கொண்டிருக்கிறது. அதன் வெளிப்பாடு தான் பசி என்கிற ஆற்றல் வடிவத்தில் வெளிப்படுகிறது என்பதை அவர் முன்வைக்கிறார், ஒரு கருத்தாக முன்வைக்கிறார். உதாரணமாக, இறந்து கிடக்கும் ஒரு நபர் இயக்கத்தில் இல்லை, அவருக்கு ஆற்றல் வடிவில் நம்ம ஒரு பாலோ உணவோ எது கொடுத்தாலும் அவர் எழுந்து வரப்போவதில்லை. இப்படி நிறைய எடுத்துக்காட்டுகளை அவர் சொல்கிறார். இயக்கத்திலிருந்து தான் ஆற்றல் வெளிப்படுகிறது அப்படின்னு. அப்போ உடலை நீங்கள் இயக்கத்தில் கொண்டு வர வேண்டும், இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். உட்கார்ந்து கொண்டே இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் வலியுறுத்துகிறார். அவர் சொல்கிறார், நான் 4-5 நாட்கள் கூட உணவு உண்ணாமல் இருந்திருக்கிறேன் அப்படின்னு என்று சொல்றார். நிறைய பேர், நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் உண்ணாவிரதம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் பல நாள் உணவு உண்ணாமல் இருந்திருக்கிறார்கள். அப்போ அங்கே அவர்கள் இயங்கிக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதனால் உணவினுடைய தேவை குறைவாக இருந்திருக்கிறது. இன்னைக்கு 3 வேளையும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். காலையில் 9 மணிக்கு சாப்பிடணும் நேரத்தோட,
1 மணிக்கோ 2 மணிக்கோ நேரத்தோட சாப்பிடணும், இரவு சாப்பிடணும், 3 வேளைக்கு நேரத்தை நம்ம பட்டியலிட்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய தவறு! நோய்களுக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் தெரியாமல் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ பசித்தால் சாப்பிடு, திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பார். பசித்த பின்பு சாப்பிட வேண்டும் என்பது சரிதான். இது ஒரு மேலோட்டமான ஒரு செய்தி. ஆனால் அதன் ஆழம் என்னவென்றால், உச்சி முதல் உள்ளம் பாதம் வரைக்கும் நன்கு பசி எடுக்க வேண்டும், பிறகு சாப்பிட வேண்டும். ஒரு புலி வேட்டையாடி சாப்பிட்ட பிறகு எவ்வளவு நாள் கழித்து சாப்பிடுகிறது? அப்படி நம் உடலை நாம் தகவமைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய தகவல்களை இந்த செரிமான நலம் என்ற உரையிலே அவர் நிகழ்த்தியிருப்பது எனக்கு மிகவும் ஆச்சரியத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது. மா செந்தமிழன் அவர்களுடைய வலைதளத்துக்கே சென்று, யூடியூப் வலைதளத்துக்கு சென்று, செரிமான நலம் என்ற தலைப்பிலே 2018ஆம் ஆண்டு அவர் உரையாற்றியிருப்பார். அந்த உரையை முழுமையாக கேட்பதன் வாயிலாக நாம் நோய்களிலிருந்து தற்காத்து கொள்ள முடியும். நம் உடல் செரிமானத்தை எப்படி நிகழ்த்துகிறது, அந்த இறை எப்படி வேலை செய்கிறது நமக்காக என்பதை மிக அழகாக அவர் சொல்லியிருப்பார். அன்பர்கள் அதை நிச்சயம் உள்வாங்கி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.